ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன்மீக மாலை வாயிலாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மௌனமாய் பேசும் மகாசக்தி ஆந்திராவின் துங்கபத்திரை நதிக்கரையில் அமைதி தவழும் ஒரு ஆன்மீக பூமி. அதுதான் மந்திராலயம். வெறும் தரைமட்டத்திலான ஒரு கட்டிடம் அல்ல இது. கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை தூண். 15ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தரால் வித்திடப்பட்டு இன்று உலகெங்கும் பரவி நிற்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் துவைத வேதாந்தத்தின் உயிர் மூச்சாக திகழ்கிறது. வரலாற்றின் விந்தையான பயணம். இந்த மடம் கடந்து வந்த பாதை ஆச்சரியமானது. கும்பகோணம் மடம் தஞ்சை மண்ணில் தட்சிணாதி மடம் என வேரூன்றியது. விஜயேந்திர மடம் மாபெரும் அறிஞர் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரின் காலத்தில் கலைகளின் புகலிடமானது. நஞ்சன்கூடு மடம் மைசூர் சமஸ்தானத்தின் ஆசியோடு நஞ்சன்கூட்டில் நிலை பெற்றது. மந்திராலயம் இன்று பிருந்தாவன பிரவேசம் செய்த அந்த மகாத்மாவின் பெயராலேயே உலக புகழ் பெற்று விளங்குகிறது. தெய்வீகச் சிலைகளின் ரகசியம். இங்கு மூலவராக வீற்றிருப்பது வெறும் சிலைகள் அல்ல, அவை காலங்களை கடந்த மகாசக்திகள். ஸ்ரீ மூலராமர் இந்த மடத்தின் இதயம் போன்றவர். திக்விஜய ராமர் சாட்சாத் ஸ்ரீ மத்வாச்சாரியாரால் ஆராதிக்கப்பட்டவர். ஜெயராமர் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் வழிபாட்டில் இருந்தவர். இந்த திவ்ய மூர்த்திகளின் தரிசனம் நம் முன்வினை பாவங்களை வேரோடு அறுக்கும் வல்லமை கொண்டது. ஸ்ரீ சோடசபாகு நரசிம்மர் மற்றும் சந்தான கோபால கிருஷ்ணர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க சிலைகளும் இங்கே ஆராதிக்கப்படுகின்றன. 1671ஆம் ஆண்டு துங்கபத்திரை கரையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மகான் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் உயிருடன் பிருந்தாவனத்திற்குள் நுழைந்தார். அவர் இன்றும் அங்கே சூட்சும ரூபமாக வசிக்கிறார் என்பது ஐதீகம். அவர் வாக்குப்படி 700 ஆண்டுகள் வரை அவர் அந்த பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு தன்னிடம் வரும் பக்தர்களின் கண்ணீரை துடைப்பார். பக்தியுடன் அழைப்பவருக்கு அவர் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு இன்றும் பதில் தருகிறார். இந்த மடத்தின் வரலாற்றில் பொற்காலம் என்பது மகான் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரின் காலம்தான். இவர் மத்வாச்சாரியாரின் தத்துவங்களை உலகறியச் செய்ததோடு மக்கள் படும் துயரங்களை துடைக்கும் கருணை கடலாக திகழ்ந்தார். ஸ்ரீ மத்வாச்சாரியாரில் தொடங்கி 17வது பீடாதிபதியாக ராகவேந்திரர் அலங்கரித்த இந்த தர்ம பீடத்தை இன்று ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்தர் மிகச் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். நவீன காலத்திலும் பழமை மாறாத ஆன்மீக பணிகளும் அன்னதானமும் இங்கே இடைவிடாது தொடர்கின்றன. வாழ்க்கையில் ஒருமுறை மந்த்ராலயம் சென்று அந்த புனித மண்ணை மிதித்துப் பாருங்கள். அங்குள்ள துங்கபத்திரை நதியில் நீராடி ராகவேந்திராய நம என்று சொல்லி பிருந்தாவனத்தைச் சுற்றி வரும்போது உங்கள் பாரமெல்லாம் இறங்கிப் போவதை உணர்வீர்கள். அது ஒரு கோயில் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக ரீசார்ஜ் மையம். இந்த மடம் ஒரு செழிப்பான குரு பரம்பரையை தன்னகத்தே கொண்டுள்ளது. ஸ்ரீ மத்வாச்சாரியாரில் தொடங்கி ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர், ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர், ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் எனத் தொடர்ந்து தற்போது ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்தர் அவர்கள் மடத்தின் பீடாதிபதியாக ஆன்மீக பணிகளை செவ்வனே வழிநடத்தி வருகிறார். சாதி மத பேதமின்றி அனனத்து மக்களும் வந்து வழிபடும் இடமாக மந்த்ராலயம் திகழ்கிறது. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம என்ற மந்திரம் ஒலிக்கும் அந்த புனித பூமியில் கால் பதிப்பதே ஒரு பெரும் பாக்கியம். வாழ்வில் ஒருமுறையாவது மந்த்ராலயம் சென்று அந்த மகானின் பிருந்தாவனத்தை தரிசிப்பது நம் மனதிற்கு அளப்பரிய அமைதியையும் வாழ்விற்கு தேவையான நம்பிக்கையையும் வழங்கும் என்பதில் ஐயமில்லை. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.